அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று எங்களுடன் திரு மிகு என் சரவணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். இது தாயக களம் சம்பந்தமாக இன்று பேச போகின்றோம். இன்றைய தாயக களத்தில் முதற்கண் வணக்கம் சரவணன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஸ்ரீகரன். வணக்கம். வணக்கம். இன்றைய தாயக கள நிகழ்விலே நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட மிக முக்கியமான விடயம் மகா நாசத்திற்கும் மகாவம்சம் தான் காரணம் என்கிறோம் ஏன் என்ற தலைப்பில் தான் பேச போகின்றோம். இன்று இலங்கையை பொறுத்தவரையிலே நடைபெற்ற போராக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களை நோக்கி மகாவம்சத்தால் ஏற்படுத்தப்பட்ட நாசங்கள், போராட்ட காலம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது கூட எமது தேசிய தலைவர் மகாவம்ச மனநிலை என்றொரு பதத்தை பல இடங்களிலே பாவித்திருப்பார். இந்த மகாவம்ச மனநிலையை தான் இந்த சிங்களம் தமிழர்களை இனஅழிப்பு செய்தது என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயத்தை ஒரு விளக்கமாக நீங்கள் சொல்லுவார். நான் அதை குறிப்பிடுவதால் மகா நாசத்திற்கும் மகாவம்சம் தான் காரணம், அது ஏன் என்று உங்கள் பார்வையில் உங்களுடைய விளக்கங்களை தாருங்கள். நல்ல கேள்வி. உண்மையில இந்த கோணத்துல தான் தமிழ் சூழலுக்கு இந்த மகாவம்சம் பற்றிய விவரங்கள் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லது அது பற்றிய உள்ளடக்கம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். மகாவம்சம் என்றது மிகவும் ஈஸியாக தட்டி கழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். மகாவம்சம் என்றது வெறும் புத்தகம் அல்ல. அது சிங்கள சமூகத்தை பொறுத்தவரையில் அது சிங்கள பௌத்த புனித நூல். பௌத்த புனித நூல் மட்டுமல்ல, சிங்கள பௌத்த புனித நூலாக பார்க்கப்படுது. ஈவன் அது இலங்கைக்கு வெளியிலையும் பல நாடுகள் அல்லது பல மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழில் தான் அவர்கள் யாரும் மொழிபெயர்க்கல, அல்லது வந்திருக்கு சில வேர்ஷன். அது ஒழுங்கான வேர்ஷன் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேரத்துக்கு போகலாம். ஆனால் இதில் நேரடியாக சொல்கிறதா இருந்தால் அந்த ஏனைய நாடுகளும் இதில் முக்கியத்துவம் கொள்றதுக்கான இன்னொரு காரணம், உதாரணத்துக்கு கம்போடியா, இந்தியாவில் பல மொழிகளில் வெளிவந்திருக்கு. கம்போடியா, தாய்லாந்து போன்ற மொழிகள்லையும், சியாமிஸ் போன்ற மொழிகள்லையும் வெளிவந்திருக்கு. அப்போ அவர்கள் எல்லாம் இதை ஒரு பௌத்த புனித நூலாக கருதி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இதுக்கு ஒரு 2600 ஆண்டு கால வரலாற்றை எழுதி வச்சு கொண்டிருக்கிற ஒரு அரசு என்று சொன்னால் அது இலங்கைக்கு தான் அந்த 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 பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குது. ஆனால் இந்த பெருமையாக சொல்லப்படுற அந்த மகாவம்சத்துக்கு பின்னால் அந்த 2600 வருடங்களாக இன்றைக்கும் தொடர்ந்து எழுதப்படுது தானே, அதான் பாயிண்ட். அப்போ 2600 வருடங்களாக தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்றைக்கு அரசு 1956ஆம் ஆண்டிலிருந்து அந்த பொறுப்பை அரசு மேற்கொள்ளுது. அதாவது முதல் 3 தொகுதிகள், முதலாவது தொகுதி, 2வது தொகுதி, 3வது தொகுதி வரைக்கும் அது தனிநபர்களால் அல்லது பிக்குமார்களால், பௌத்த துறவிகளால் எழுதப்பட்டு இருக்கின்ற போதும், அதற்கு பிறகு வந்த 3ஐயும் பார்த்தா 1956லிருந்து 78ஆம் ஆண்டு பிறகு கடைசி உள்ள இந்த தொகுதிகள் அரசு மேற்கொள்ளுகிறது என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ நேரடியாக இந்த இந்த ஒரு விஷயம் சரவணன், இப்போ நான் அறிந்த வகையில் முதலாவது முறையாக 1800களிலே தான் இந்த பாலி மொழியிலிருந்து மகாவம்சம் கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. மற்ற இந்த மகாவம்சத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சயின்டிஃபிக்காக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோன்னு தெரிய முடியவில்லை. என்னென்னு சொன்னால் ஒரு மிருகத்துக்கும் மனிதனுக்கும், ஒரு சிங்கத்துக்கும் மனிதருக்கும் பிறந்தவர்கள்லாம் சிங்களவர் என்று மகாவம்சம் கூறுகின்றது. சிங்கவல்லி கதையிலிருந்து சொல்லப்படுகின்றது. எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூல் என்று கூட ஒரு சயின்டிஃபிக்காக விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று சொல்லி சொன்னால் பெரிய கேள்விதான் எழும்புகின்றது. இப்போ நீங்கள் அதனால ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்கள் இது பண்ணீங்க. இப்போ உண்மையில் முதலாவது தொகுதியை விட்டுட்டு மிகுதி தொகுதிகள், இப்போ முதலாவது தொகுதி மானாம தேரனுடைய தொகுதியை தான் நாங்கள் மிக சர்ச்சைக்குரிய ஒரு தொகுதியாக நாங்கள் பார்க்குறது சயின்டிஃபிக்கு. ஏன்னு சொன்னால் அதுக்கு நியாயங்களும் இருக்குது அப்படி எழுதப்படுறதுக்கு. என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் நூற்றாண்டில் மகாவம்சம் எழுதும் போது அவருக்கு இருந்த சோர்ஸ் எது, ஒரு சயின்டிஃபிக்கல் ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜியை அவரால் பேணுவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அன்றைக்கு அவர் ஒன்று வாய்மொழி மூலமாக கடத்தப்பட்ட தகவல்கள், கதைகளும், அடுத்தது பிக்குமார்கள்ட்ட ஒருவித இந்த பௌத்த துறவிமார்கள்ட்ட ஒரு மரபு இருக்குது தானே, தோழிச்சுவடிகள் எல்லாத்தையும் எழுதி வைத்தல், அல்லது அவர்கள் அதை பேணுதல், அல்லது அதை பிரதி செய்து மற்ற பன்சலைகளுக்கு, விகாரைகளுக்கு பரப்புதல் என்ற ஒரு 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 மரபு இருக்குது, பண்பாடு ஒன்று இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் அவ்வாறு சேகரித்து வச்சிருந்த விஷயங்களையும் கல்வெட்டுகளையும் வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த மகாவம்சம். அப்போ அதுக்கு முதல் அவர்கள் சிஹல அட்டகதான்னு சொல்லி ஒரு பெரிய நூல் ஒன்று இருக்குது. அது இன்றைக்கும் அது சிஹல அட்டகதா கண்டுபிடிக்கப்படலைன்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுவும் மற்றது வந்து அஹ், இது போன்ற இது போன்ற சில மூல நூல்களை வைத்துக்கொண்டு தான் மகாவம்சம் இப்ப இயற்றப்பட்டது. சிங்கள அட்டகத்தானுடைய தமிழ் வடிவம் எப்படி இல்ல சொல்லலாம்? தமிழோடைய அது சிங்களத்திலேயே அது வந்து முழுமையாக சரியாக இல்லை. ஏனென்று இல்லையா? சொன்னால் ஓகே. இவர்கள் அப்ப நான் பல பேர்ட்ட கேட்டிருக்கேன் இந்த கேள்வி. சிஹல அட்டகத்தா வந்து இல்லாத ஒன்று தான் அவர் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க, இன்றைக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் அன்றைக்கு வந்து ஆம், இருந்ததுன்றது வந்து எப்படி ப்ரூவ் பண்றீங்கன்னு சொல்லி ஒன்று வந்து மகாவம்சத்துல மானாம தேர்தலே சில இடங்களை குறிப்பிடுறார் உண்டு. இரண்டாவது விஷயம், வேறு பல இலக்கியங்கள்ல அந்த சிஹல் அட்டகத்தா பற்றிய விஷயங்கள் வந்து போகுது. அப்படி ஒன்று இருந்ததுன்றதை அதற்கூடாக அவர்கள் நிறுவுகிறார்கள். ம். அப்ப அதுல இருந்து எல்லாம் எடுத்துதான் இந்த மகாவம்சம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அப்ப இதன் அடிப்படையில ஒரு கற்பனையான கதைகள் எல்லாத்தையும் கொண்டதாக தான் நாங்கள் வந்து இதை சொல்லலாம். ஈவன் இப்ப அதில் இருக்கிற இப்ப முதலாவது தொகுதியில் வந்து உள்ள பல விஷயங்கள் இன்றைக்கு தொல்லியல் ரீதியில ப்ரூவ் பண்ணப்படையல. அது சிங்கள ஆய்வாளர்களை ஏற்றுக்கொள்ற விஷயம். ம். அப்ப இன்றைக்கு நீங்க சொன்ன அந்த சிங்கள சிங்கத்துக்கு பிறந்தவர்கள் என்ற அந்த கதை எல்லாத்தையும் கூட எப்படி இன்றைய ஆய்வாளர்கள் அல்லது இன்றைய சிங்களவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானகரமாகவும், அதே அவமானகரமா. நேரத்தில் இதை ஆமா. ஏற்றுக்கொண்டா நாங்கள் ஒட்டுமொத்த புனைவாக இதை வந்து நிறுவுற ஒரு ஆபத்து இருக்குது. ஆகவே இதை மறுக்கணும் என்று சொல்லி இப்ப நிறைய பேர் அதை மறுத்து வர்றார்கள். இது வந்து ஒரு புனைவையும் சேர்த்தது தான். ஆனா அந்த புனைவை விட்டுட்டு நாங்கள் மற்றதை பார்க்கணும் அப்படி என்று சொல்றவர்கள் நிறைஞ்சிட்டாங்க இப்ப. ஆனால் அதை ஏற்றுக்கொள்றவர்கள் இன்றைக்கு இல்லை. அந்த அப்படி அது 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 வந்து சாமானியர்கள் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் நீங்க சொன்ன அந்த கதைகள் எல்லாத்தையும் கொண்டது தான் அது. அப்ப இன்றைக்கு மிக முக்கியமாக அதுக்காக இந்த மகாவம்சத்தை புறக்கணித்து விட முடியுமா என்ற ஒரு கேள்வியை இது பண்ணினா நான் சொல்றேன் அப்படி அவ்வளவு ஈஸியாக புறக்கணிக்கவும் முடியாது. ஏன்னு சொன்னால் மகாவம்சத்துல நிறைய பிற்காலத்துல வந்து இலங்கை சம்பந்தமான சரித்திர உண்மைகளை கண்டுபிடிக்கிறது. பல மன்னர்கள் சம்பந்தமான அந்த விவரங்கள், அவர்கள் கட்டிய அம், கோட்டைகள், விகாரைகள், செய்த பணிகள் எல்லாத்தையும் வந்து உறுதி செய்யறதுக்கு அத இந்த இந்த மகாவம்சம் வந்து உதவி இருக்கு. அப்ப அதுல இருக்கிறதும் இன்றைக்கு பிற்கால தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்கும் மேட்ச் பண்ற விஷயங்களும் கூட நிறைய இருக்குது. அதே நேரத்துல பல புனைவுகளும் புனை கதைகளும் கூட அதுக்குள்ள வந்து நிறைஞ்சிருக்குதுன்றது தான் இது. அப்ப கைகர் மொழிபெயர்க்கிற நேரமே அவர் சொல்லியிருக்கிறார், இதுல உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே அந்த இதுல எது உண்மை எது பொய் என்று நாங்கள் அந்த அடையாளம் காண்றது தான் காணும். மிகப்பெரிய பிரச்சனையே என்று சொல்லி கைகரனுடைய மகாவம்ச மொழிபெயர்ப்புல வந்து அவர் வந்து சொல்றாரு. அதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்றோம் கைகரனுடைய ம். வேர்ஷன். சரி, இப்ப எங்களுக்கு வந்து இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ரைட் நீங்க சொன்னீங்களே அந்த அந்த அதாவது இதில் உள்ள புனைவுகளை பத்தி கதைக்கும் போது இப்போ புத்தர் 3 முறை இலங்கை வந்தார் ம். என்று சொல்லி அதுல சொல்லும் போது அந்த 3 முறையும் வந்த அந்த அந்த ஒவ்வொரு முறையும் வந்ததை பற்றியே பல இலக்கியங்கள் இருக்கு சிங்கள சமூகத்துல. அது ம். பௌத்த இலக்கியங்கள்ல நிறைய கதைகள், நிறைய பெரிய புராணங்கள் போல இருக்குது. இதுல ஒரு ஆனால் குறுக்கிட்ட ஒரு விஷயம் உண்டு. இப்ப நீங்க புத்தர் வந்து 3 முறை இலங்கை வந்து சென்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் வேற ஆய்வுகளும் சொல்லப்படுகின்ற என்னன்னு சொன்னா புத்தர் ஒரு முறைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வரவில்லை என்று. அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்ப உண்மையில இப்ப தொல்லியல் ஆய்வு எந்த ஒரு தொல்லியல் ஆதாரங்களும் இதுல இல்லை. அந்த தொல்லியல் ம். ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்றது வந்து ப்ரொஃபசர் பரணவிதான இலங்கையில மிக தேர்ந்த சிங்களவர்களாலேயே கொண்டாடப்படுற ஒரு மிக முக்கியமான தொல்லியல் ஆய்வாளர், அறிஞர். அவர் வந்து அவருடைய ஆய்வுகள்ல அவர் வந்து இந்த கதைகளை சொன்னதுக்காகவே அவர் பல இடங்களில் நிராகரிக்கப்படுறார் இன்றைக்கும். ம். என்னன்னு சொன்னால் அவர் உறுதியா சொல்றார், புத்தர் 3 முறை வந்ததுக்கான வந்ததற்கான வாய்ப்புகளும் இல்லை, அதற்கான ஆதாரங்களும் இல்லை என்றதை அவரும் இன்னும் பலரும் சொல்லிவிட்டார்கள். ம். இது போன்ற பல சிக்கல்கள் அங்க இருக்குது. அந்த அதாவது சிங்கத்துக்கு பிறந்தவர்கள் என்ற அந்த புனைவுகள் உட்பட. இதே நேரத்துல எங்களை பாதிக்கிற மிக முக்கியமான சிக்கல் என்னன்னு சொன்னால், நாங்க உங்களுக்கு தெரியும் இந்த தம்ம தீப கருத்தாக்கம் என்றதுதான். நான் பொதுவாக சிங்கள பௌத்த பேரினவாதம் பற்றிய ஆய்வுகள்ல வந்து இதுதான் எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையே இந்த தம்மதீப கருத்தாக்கம், இந்த ஐடியாலஜி தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ம். சொல்லுவோம். அது அந்த தம்மதீப கருத்தாக்கம்னா என்ன? என்னன்னு சொன்னால் இப்ப புத்தர் வந்து புத்தர் வந்து இறக்குற நாள், அதாவது பரிநிர்வாணம் அடைகிற அந்த நாளும், விஜயன் 700 தோழர்களோட இலங்கைக்கு வந்தடைகிற நாளும் உண்டு. அப்ப ம். அப்ப அந்த விசாக பௌர்ணமி நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் என்றது வந்து, அதாவது மே மாத அந்த பௌர்ணமி நாள் என்றது வந்து மிக முக்கியமான நாள். அப்ப இன்றைக்கு வெசாக் தினம் கொண்டாடப்படுறது வந்து இலங்கையில புத்தனுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட நாள் மட்டுமல்ல, அதே நாள் தான், அதே விசாக பௌர்ணமி நாள் ஒன்றுல தான் அவர் பிறந்த நாள். அப்ப ம். அவருடைய பிறந்த நாள், அவருடைய இறந்த நாள், பிறந்த நாள் அதே எல்லாம் உண்டு. நேரத்துல விஜயன் சிங்கள வந்த இனம் நாள். தோன்றின நாள்.
அப்ப அப்ப அதாவது அதாவது விஜயன் இறங்கின நாள்ல இருந்து இலங்கையில வந்து சிங்கள இனம் வந்து தலைக்குது என்றதுதான் அந்த இங்கே இங்கே மகாவம்சத்துடைய குறுக்கிட்டு குறுக்கிட்டு இன்னொரு கேள்வி ஒன்று. இந்த விஜயன் வந்ததாக சொல்லப்படுகின்றது, அங்கு கூட ஆய்வுகளின் ரீதியாக விஜயன் வரவில்லை என்றும் சொல்லுகின்றார். விஜயன் இப்போ என்ற பிம்பம் இலங்கைக்கு வரவில்லை என்றும் ஒரு கருத்து இருக்கின்றது. உண்மையில விஜயன் வந்ததற்கான தொல்லியல் ஆய்வுகள் எதுவும் சொல்லல தானே. நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப சரி. அது ஆமாம், வந்து பொதுவாகவே அதை ஈஸியாகவே நிராகரிச்சு போடலாம். ஏதாவது ஒரு சிறு தொல்லியல் சான்ற தாங்க என்று சொல்லி சொன்னாலே போதும். ஒன்றுமே அதனால இல்லை. ஆமாம், அதுக்கு ஆமாம், மேல எந்த விதமான ஆர்குமெண்ட் இல்லை. சரி, ஆனால் அதை வந்து அவர்கள் நம்புகிறார்கள். அது ம், மட்டுமல்ல, புத்தருக்கு வந்து அங்க அந்த உயிர் போய்க் கொண்டிருக்கிற அந்த நாள், புத்தர் வந்து விஷ்ணு பகவானு கூடாக அவர் ஒரு செய்தியை வந்து அனுப்புறார். என்னன்னு சொன்னால், இந்த இனி அடுத்து வருகின்ற இந்த 5000 ஆண்டுகளுக்கு இந்த தீவில், இந்த 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 இலங்கை தீவில் தான் தன்னுடைய இந்த பௌத்தம் வந்து பேணப்பட போகுது, காப்பாத்துற பொறுப்பு வந்து அவர்களுக்கு ம். என்றது வந்து அவர் சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி, அதை பொறுப்பு யாருக்கு? இந்த விஜயன் உள்ளிட்ட இந்த சிங்கள சந்ததியினருக்கு சிங்களவர்களுக்கு. தான் இந்த ஆமாம், ஆமாம், பொறுப்புன்னு சொல்லி. ஆகவே இந்த கன்செப்டை தான் எடுத்துக்கொண்டு இந்த ஒட்டுமொத்த இலங்கையை நாசப்படுத்தினு நாங்கள் சொல்றதும் வந்து ஆமாம், இதுதான். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மதத்தின் பெயரால எந்த ஒரு கருத்தையும் வந்து புனிதப்படுத்தி அதை வந்து நம்ப வைத்து அதன் மீது மக்களை வந்து ரொம்ப ஈடுபாடு காட்ட வைக்கிற ஆமாம். முடியும். அது உலகத்தில் எல்லா மதங்களுக்கும் அது பொருந்தும். எல்லா மதத்திலும் மதத்தின் அப்படித்தான். அது பெயரால அது எல்லாமே செய்யும். அப்ப அதான். அது வந்து ஈஸியாக இந்த பௌத்தத்தின் பெயரால், அதாவது புத்தரின் பெயரால் அவர் சொல்லிட்டு போயிட்டார், 5000 வருஷத்துக்கு நாங்கள் தான் பாதுகாக்கணும், அந்த பொறுப்பு சிங்களவர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கு, சிங்கள பௌத்தர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கு. ஆகவே இது இந்த தீவுல வந்து சிங்கள பௌத்தர்கள் இருக்கிற ஒரே தீவு இந்த தீவு தான், உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. இதுல இருந்து நாங்க குதிச்சிட இயலாது இந்த சமுத்திரத்துக்கு. ஆகவே நாங்கள் வந்து இந்த தீவை பாதுகாக்கணும், அதை எப்பேற்பட்டாவது பாதுகாக்கணும் என்றதுதான் அவருடைய அடிப்படை அந்த கன்செப்ட். அதுக்காக ஆக மொத்தம் அந்த மகாவம்சத்தின் பேர்ல வந்து மகாநாசத்துக்காக அடிகோலி விட்டார்கள். அதுதான் அந்த அந்த தம்ம தீப கர்த்தாக்கம் ஐடியாலஜின்றது வந்து நாங்கள் இதைத்தான் சொல்றோம் என்று அதை ஆமாம். வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வந்து பௌத்தத்தை பேணுவது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை என்று சொல்லி சொல்றது வந்து அதனுடைய இதுதான். ஆனால் சரி, இந்த கருத்தை வந்து இடையில இருந்த அரசர்கள் எல்லாம் பெரிதாக இதை பேஸ் பண்ணி மகாவம்சத்தை பேஸ் பண்ணி எதுவும் பண்ணினதாக எங்களுக்கு சான்றுகள் கிடையாது, அல்லது இலக்கியங்கள் கூட கிடையாது. ஏன்னா மகாவம்சம் எப்பயோ எழுதப்பட்டிருந்தாலும் அப்படி ஒன்று இருந்ததே காணாம போயிடுது. அதுக்குள்ள இருந்த எதுவுமே ம். எங்கேயுமே யாருக்கும் தெரியாம போச்சு. பிறகு வந்து எங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டு தான் ஆங்கிலேயர்களால ஜான்ஸ்டன் வந்து அவர் வந்து அதை கண்டுபிடிச்சு பிறகு அங்க அனுப்பி பிரான்ஸ்ல அது வந்து முதல் மொழிபெயர்ப்பு லத்தீன்ல மொழிபெயர்க்கப்பட்டு பிறகு அது வந்து பிழை என்று சொல்லி இன்னும் 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 வேற வேற ஆட்கள் எல்லாம் முயற்சி பண்ணி இறுதியாக 1912ஆம் ஆண்டு யாரு கைகரனுடைய மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கொள்கிற ஒரு மொழிபெயர்ப்பு வந்து சேருது. ம். அந்த கைகரனுடைய மொழிபெயர்ப்புக்கு பிறகும் வந்து பல வேற சிங்கள அறிஞர்கள் வந்து அதைத்தான் பேஸ் பண்ணி பண்ணினார்கள். ஆனால் பிறகு வந்து திருப்பியும் பாலி மொழியை வந்து மொழிபெயர்த்து அவர்கள் வந்து மகாவம்சத்தை கொண்டு வருகிறார்கள் பிற்காலத்தில். ம். அப்ப இதுல உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வரைக்கும் இந்த மகாவம்சம் வந்து தமிழர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குன்றது தான். அது வந்து உண்மையில 1956ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும், இந்த சிங்கள மட்டும் சட்டம் வருகிறது. ஆமாம். இலங்கையில வந்து ஆங்கிலத்தினுடைய ஏகபோகம் வந்து அழித்தொழிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இலங்கையினுடைய சுதேசிய மொழியை கொண்டு வந்தோம் என்று சொல்லி இந்த எஸ்டபிஆர்டி பண்டாரநாயக்க உட்பட இணையோர் சொன்னாலும் கூட, அங்கு அதுக்கு பதிலாக சுதேசிய மொழிகளான சிங்களத்தையும் தமிழையும் நிறுவுவதற்கு பதிலாக அவர்கள் வந்து சிங்களத்தை மட்டும் நிறுவ வெளிக்கிட்டு அதுக்கு பிறகு நடந்த சர்ச்சைகளால பிறகு சிங்களமும் தமிழும் என்றெல்லாம் ஒரு மாதிரியா வந்து சேர்ந்தான்னு சொல்லி பார்ப்போம். ம். ஆனால் அதுல இருந்தே இவர்கள் வந்து இவர்கள் தமிழ்லையும், அதாவது சிங்களத்திலையும் தமிழ்லையும் எல்லா சட்டங்களையும் எல்லா விதமான அரச வெளியீடுகளையும் மொழிபெயர்த்து வெளியிடுற ஒரு மரபு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் செய்யல. அப்படி ஒரு ம். சட்டம் இருக்குது, அதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த மகாவம்சத்தை இன்றைக்கு வரைக்கும் எவருமே, அதாவது அரசு வந்து அதை செய்யல. அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால், சரி இதுக்கு கடந்த இல்ல, காலங்கள்ல தைல செய்யாதக்காக இது ஒளிந்திருக்கின்ற உண்மையான காரணம் என்ன? என்னை பொறுத்தவரையில அவர்கள் மறை அக்கறையின்மை என்றது மட்டுமல்ல. அவர்கள் வந்து ஒரு அக்கறையின்மை மட்டுமல்ல. இது வந்து வேணும்னு சொல்லியே அவர்கள் வந்து மறைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்ப வந்து கேட்டா அப்படி இல்ல, நாங்கள்ட்ட ஆட்கள் இல்லைன்னு சொல்லி ஈஸியா சொல்றாங்க கலாச்சார அமைச்சை சேர்ந்தவர்கள் வந்து நான் கேட்டபோது கூட. ஆனால் எங்களுக்குள்ள சிக்கல் என்னன்னா இத வந்து ஒரு அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் விட நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த ஆரம்பத்தில மானாம தேரர், அதுக்கு பிறகு 2வது தொகுதி வருது. அத நாங்கள் சூல வம்சம் என்று ஆமா, சொல்லுவாங்க. சூலவம்சம். ஆமா. அது வந்து 2வது தொகுதி, அதுக்கப்புறம் 3வது தொகுதி. அப்ப 3வது தொகுதி வந்து வந்ததுக்கு பிறகு
நான் என்ன சிக்கல் என்று சொன்னால் இந்த 56ஆம் ஆண்டுக்கு பிறகு அதை அரசு மேற்கொள்ளுது. அப்ப ம். அப்ப கிட்டத்தட்ட அரசு தன்னுடைய தன் வரலாற்றை அது இலங்கையினுடைய தன் வரலாற்றை எழுதுகின்ற பொறுப்பை அரசு செய்யுது. அப்ப ம். இப்ப பிரச்சனை வந்து இந்த அரசு செய்கிறதுன்னு சொன்னா அரசினுடைய வேர்ஷன் சொல்லி நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அரசு ம். இந்த ஏனென்றா அதுல வந்து அரசியல் வரலாறு தானே இலங்கையினுடைய வரலாறு ஆமா, பதிவுகள் ஆமா. என்று சொல்லும் போது அரசு அதை அவ்வாறு மேற்கொள்ளும் போது நாங்கள் வந்து அரசனுடைய வேர்ஷன் அரசனுடைய கருத்தாக தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப கடைசியாக வந்தது வந்த வேர்ஷன் தான் மிக முக்கியமான வேர்ஷன். அதை தான் நானும் மொழிபெயர்த்து சமீபத்தில் வந்திருக்கிற வேர்ஷன் தொகுதி என்னன்னு சொன்னா 6வது தொகுதி. 6வது தொகுதி வந்து 1978ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்குமான கதைகளை பேசுது. அப்ப அதுக்கு இடையில உங்களுக்கு தெரியும் 5 ஆட்சியாளர்கள். அதுல ஜே.ஆர். ஜெயவர்தன, பிரேமதாச, டிங்கிரி பண்டா விஜயதுங்க, சந்திரிகா குமாரதுங்க, அதுக்கு பிறகு வந்து ராஜபக்ச. ஸோ இந்த பீரியட்ல இவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்றத செய்யறது தான் அந்த 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 வெர்ஷன். ஸோ இதுல எங்களுக்கு வர பிரச்சனை இதை நான் உங்களுக்கு காட்டலாம். இது வந்து இந்த ரெண்டும் வந்து இதுல இருக்கிற இந்த ரெண்டும் வந்து இந்த 6வது வால்யூம் பெரிய வால்யூம். அப்ப இப்ப இது 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 வந்து இப்ப இந்த நீங்க காட்டிய புத்தகம் வந்து இப்ப அரசு அங்கீகாரத்துடன் வெளியானது இல்லையா? அரசினுடைய கலாச்சார அமைச்சுக்கு கீழே இயங்குற ஆமா, கலாச்சார ஆமா. அமைச்சு அது அரச அரச 56ஆம் ஆண்டில் முத்திரை அரச முத்திரை இருக்கிறது முன்பக்கம். அரசு முத்திரை இருக்கோ? ஆமா, அரசு முத்திரை இருக்குது. ஆமா, ஆமா, ஆமா. சரியா? தெரியும், அப்ப தெரியும். இதுல வந்து என்னன்னு சொன்னால் 1956 இருந்து கலாச்சார அமைச்சும் உருவாக்கப்பட்டு அதற்கு கீழே திணைக்களம் உருவாக்கப்பட்டு திணைக்களத்தினுடைய ஒரு அங்கமாக மகாவம்ச குழு உருவாக்கப்படுது. ம். மகாவம்ச குழு தொடர்ச்சியாக இதை வெளியிட்டு வருகிறது. இப்ப 6வது தொகுதி என்னத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருதுன்னு சொன்னால் அது 1978ஆம் ஆண்டிலிருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்குமான கதையை சொல்லுகிறது என்கிற போது அந்த அந்த காலப்பகுதி என்றது ஈழ யுத்தம் தொடங்கி முடிந்த காலப்பகுதி. முடிந்த காலம். ஆமா. அப்ப அப்ப இங்க வந்து தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பற்றி அவருடைய போராட்டத்தை பற்றி எல்லாம் அதுல வந்து எப்படி சொல்லியிருக்குன்னு சொன்னால் இந்த மாம்சத்தை தான் பார்க்கணும். அது சாதாரண குழு என்று நாங்கள் பார்க்கிறோம். இது அரசனுடைய வேர்ஷன். அப்ப அரசு வந்து இப்ப அரசாங்கங்கள் வருது போகுது. ஏன்னா அதுல உள்ள கட்சிகளுக்கு கருத்து கருத்து இருக்கும், வேற கருத்து மாறும், எல்லாம் செய்யும். ஆனா ஒரு அரசு ஸ்டேட்னுடைய வேர்ஷனாக தான் நாங்க இதை எடுக்கிறோம். இது இது ஒரு அப்ப இதுல இந்த 78ல இருந்து 2010ஆம் ஆண்டுக்கு ஒரு வந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட அதுல வந்து தமிழ் மக்களுக்கு எதிரான விடயங்களைத்தான் இந்த மகாவம்சம் சொல்கின்றதா? அப்படி நிச்சயமா எதிரான விடயங்களை அதற்காகவே தான் நான் இதை வந்து மொழிபெயர்த்து முடிச்சது. என்னன்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய கடமையாக இதை செய்து முடிக்கணும். ஏன்னா அரசு இப்போதைக்கு செய்யற மாதிரி இல்ல. ம். அவர்கள் வந்து இப்பதான் 1வது தொகுதியை தொடங்கி இருக்கிறாங்க. அதுவே 2-3 வருஷம் ஆகும். அது இப்ப 2-3-4 எங்களோட ஆயுட்காலத்துல எங்களுக்கு இந்த வருஷம் பார்க்க இயலாது. இல்ல இப்ப ஆனா நாங்கள் நாங்கள் இதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்கணும் ஓ என்று இல்லை சொன்னா நான் ஏன் கேட்கின்றேன் என்றால் ஓ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் படித்த காலங்களிலே வந்து துட்டகை முனு கால் நீட்டி படக்க முடியவில்லை. இங்கே இங்கே தமிழர்கள் என்று சொல்லி ஒரு அங்கே அந்த அவருடைய சரித்திரத்திலேயே வந்து தமிழர்களை நோக்கி ஒரு இனத்துவசத்தை தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஓ அதே போன்று இப்போ இந்த மகாவம்சம் 78லிருந்து 2010ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக இருந்து தமிழர்களுக்கு எதிராகத்தான் எழுதப்பட்டிருந்தால் இது என்ன சொல்ல போன்றிருந்தால் அடுத்து வருகின்ற சிங்கள தலைமுறைகளுக்கும் வந்து ஒரு ஒரு இன எதிர்ப்பு ஒரு இனவாத கருத்தை தான் போட்ட போகுது. வெறுப்புணர்ச்சியையும் நீங்க இதுல வந்து நிறைய விஷயம் இதை பத்தி கதைக்கலாம். நான் அதை பற்றி பெரிய விரிவான ஆய்வுக்கட்டுரையிலும் எழுதியிருக்கிறேன். என்னுடைய புத்தகம் அது சம்பந்தமா வரப்போகுது. ஆனா இதுல உள்ள ஒரு சுருக்கமாக அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு சொன்னால் இது இது இந்த இதுல வந்து ஒவ்வொரு ஆட்சியாளருக்கு கீழேயும் கிட்டத்தட்ட 9-10 அந்த அத்தியாயங்கள் தொகுக்கப்படுது. அதுல வந்து ம். அரசியல் விஷயம், கலாச்சாரம், சுகாதாரம், வெளியுறவு இப்படி எல்லாம் வந்து அதுல கல்வி எல்லாம் ஒதுக்கப்படுது. அதுல இனப்பிரச்சனை சம்பந்தமான இதுவும் வந்து பெரிய அத்தியாயங்களாக வருது. ஆனா அந்த இனப்பிரச்சனை என்ற அத்தியாயங்களுக்கு அவர்கள் இட்டிருக்கின்ற பெயர் தலைப்பு என்னன்னு சொன்னால் பயங்கரவாதமும் பிரிவினைவாதம். ம். போச்சா அதுலயே நாங்க முடிஞ்சது. அப்ப அப்ப முடிஞ்சு. அப்ப ஆமா, அது எப்படி ஆமா. இப்போ இந்த எங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறார்கள்ன்றது அங்கேயே எங்களுக்கு வந்துடுது. ம். இனி உள்ளுக்குள்ள வந்து ஏராளமான பிழைகள் ஒரு ஒரு அங்க வந்து இது இது ஒரு ஒரு அரசியல் வரலாறு பதிவு செய்தது என்று சொன்னால் இலங்கையில தமிழ் மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் மிக முக்கியமான இனக்கலவரங்களோ எங்களுக்கு நேர்ந்த எதையுமே அவர்கள் பதிவு செய்யல பதிவு செய்யவில்லை. பதிவு செய்யல 1981ஆம் ஆண்டு யாழ் நூலக எரிப்பு பற்றிய விடயங்களுக்குள்ள வரும்போது அந்த பந்தியை வாசி முடிக்கிற நேரம் நீங்கள் தமிழ் மக்கள் அவர்களாகவே இதை எடுத்துக்கொண்டார்கள் என்ற அர்த்தத்தை அது கொடுக்கும். அந்த அர்த்தத்துல தான் அது கடக்கும். ஆமா. அதுபோல விடுதலை புலிகளின் இந்த இந்த விஷவாயு தாக்குதல்களால் ஏராளமான இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது. அது மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு ஆ, ஆ, தெரியும். ஆ. அப்ப இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் வந்து பார்க்கணும். உண்மையில பிரபாரன் அவர்கள்
இதை வந்து மாவம்ச மனநிலை என்று சொன்னதுக்கு பின்னால் இருந்த இந்த கருத்து, இந்த தம்மதீப கருத்தை வச்சு தான் பிறகு 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் பௌத்தம் வந்து அரசியலமைப்புல கொண்டு வர்றது, 78ஆம் ஆண்டில் அதை வந்து இன்னும் பலப்படுத்துறது, பிறகு அதோட ஒட்டி இன்றைக்கும் எங்கேயாவது இலங்கையில் அவர்கள் வந்து காண்ற இடங்கள்ல அரச மரத்தை வைக்கிறது, அரச மரத்து இருக்கிற இடங்கள் எல்லாம் புத்தர் சிலையை வைக்கிறதும், புத்தர் சிலையை வைக்கிற இடங்கள் எல்லாம் விகாரைகள் ஆகிறதும், பிறகு அது வந்து மறுக்க முடியாத பற்றி எந்த ஒரு அரச மரத்தையும் வந்து கலட்ட முடியாது அனுமதி இல்லாமல் புத்தர் சிலைகளை வச்ச புத்தர் சிலைகளை அகற்ற முடியாது, ஏனென்றால் அது பௌத்தத்தை பாதுகாக்கிறது அரசனுடைய கடமை என்ற அடிப்படையில் அதுக்கு கொடுக்குற நிதிகள், அதுக்கு கொடுக்குற வசதிகள், வாய்ப்புகள், அவர்களுக்கு கொடுக்குற அராஜகங்களுக்கு கொடுக்குற அனுமதிகள், இது எல்லாமே இந்த தம்மதீப கருத்தாக்கத்திலேயே கட்டப்பட்டது. ஆக மொத்தம் மகாவம்சத்தின் ஊடாக, இதை மகாவம்சம் என்று சொல்ல முடியாது, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மகாநாச வம்சம் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் ஒரு இனவாதத்தையும் அந்த தீவிலே, அந்த இலங்கை அழகான மாம்பழ வடிவில இருக்கின்ற அந்த அழகான தீவை வந்து ஒரு ஒரு இரத்த களரியாக்குகின்ற, எதிர்காலத்திலும் இரத்த களரியாக்குகின்ற ஒரு ஒரு மனப்பாங்கத்தான் அடுத்த தலைமுறைக்கு, சிங்கள தலைமுறைகளுக்கு இவர் கொண்டு செல்கின்றார்கள் என்பது இந்த இந்த மகாவம்சத்தினூடாக தெரிய வருகின்றது. அதுதான் இந்த 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 மகாவம்சத்துல நாங்கள் வந்து இதை சொல்றதே அதுதான். ஏனென்றால் இன்றைக்கு ஈட்டில் இன்றைக்கு முழு நாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற இந்த இதுக்கு இந்த இந்த தம்மதீப கருத்தை வச்சு நாங்கள் நிறைய சொல்லலாம். அதை பற்றி நானே ஒரு நீண்ட பெரிய ஒரு கட்டுரை முடித்து இருக்கிறேன். தம்மதீப கருத்தாக்கம் எப்பேற்பட்ட இதை செய்திருக்குன்னு சொல்லி அந்த கன்செப்டை இன்னும் விரிவாக ஆழமாக பேசலாம். அதை வந்து ஆனால் கண்டிப்பா பேச வேண்டாம். இந்த விடயங்களில் நான் இப்ப தெற்கிலே சிங்களத்தில் எழுதப்படுகின்ற புஸ்தகங்கள், அங்கு நடைபெறுகின்ற இந்த ஐடியாலஜிகள் எல்லாம் வந்து உண்மையில் எங்கள் தமிழ் மக்களுக்கும் போய் சேர வேண்டும். எங்கள் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து ஒரு ஊடகத்தினுடைய பொறுப்பு. உள்ளதை உள்ளபடியே நாங்கள் கடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இதுல உள்ள மிகப்பெரிய சிக்கலே தமிழ் மக்களுக்கு தெரியாதபடி இந்த மகாவம்சம் வைக்கப்பட்டிருக்கின்றதும், தமிழ் மக்களுக்கு தெரியாமலேயே இந்த மகாவம்சத்தை பேஸ் பண்ணி எல்லா அரசியலும் செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றதும் வந்து அப்ப குறைந்தபட்சம் எங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு இந்த மெட்டீரியலாகவாவது, ஒரு சோர்ஸாகவாவது, ஒரு மூலாதாரமாகவாவது எங்களுக்கு வேணும். ஆனா இல்லை. அப்ப 6வது தொகுதி மட்டும்தான் இதுவரைக்கும் வெளிவந்த தொகுதிகளிலேயே நேரடியாக உள்ளதை உள்ளபடி அப்படியே மொழிபெயர்த்த என்னுடைய வேர்ஷன். அது அந்த 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 வேர்ஷன். அதை தவிர இதற்கு முன்னர் வெளிவந்த ஏனைய 5 இதுலேயும் வெளிவந்தது இல்லை. முதலாவது மாவம்சம் மற்றும் ஒரு 5 பேரால தமிழ்ல வந்து வெளிவந்திருக்கு. அது வந்து முழுமை இல்லை. அது வந்து ஒரு சாராம்சமாக, பொலிப்புரையாக, கட்டுக்கதைகளாக, ஒரு புதின கதைகளாக, ஒரு 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 ஹீரோயிச பாணியில் அந்த அப்படியான விஷயங்கள் தான் அந்த 5ம். 2வது தொகுதி சூலவம்சம் வந்து செங்கையாளியான் வந்து செய்திருக்கிறார். சூலவம்சம் அதுவும் கூட அப்படித்தான் ஒரு சாராம்சப்படுத்தப்பட்ட ஒரு சிறிய வேர்ஷன். ஆனா உண்மையில அது ஒரு மிகப்பெரிய சூலவம்சம் வந்து மிகப்பெரிய வேர்ஷன். அது உண்மையா சொல்ல போனா இப்ப இது வந்து முதலாவதும் 2வதும் சேர்ந்த தொகுதி. இது சிங்களத்துல வெளிவந்த 2வதும் இந்த முதலாவதும் 2வதும் தொகுதி. சோ இதை நீங்க இதுவே இவ்வளவு பெருசு, அதுவும் நீங்க எழுத்துக்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன எழுத்துல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அப்ப அப்படி பார்த்தா இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனால் தமிழ்ல வந்து எல்லாம் சின்ன சின்ன சின்னதா அதை சுருக்கி அதுல உள்ள நாங்கள் ஒழுங்காக விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கும். அதுல ஓரளவு எங்களுக்கு வந்து இப்ப இந்த இந்த இவர் எழுதினது யாரு, இப்ப இந்த நூல் தமிழ்ல ஓரளவு நாங்கள் கொஞ்சம் ஓரளவு இது பண்ண மகாவம்சம் சிங்களர் கதை அப்படின்னு சொல்லி எஸ்போ வெளியிட்ட ஒன்று. அது வந்து ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அதுலேயும் இதே குறை இருக்கு, 2 குறை இருக்கு. ஒன்று அதுலேயும் கொஞ்சம் சாராம்சப்படுத்தப்பட்ட விஷயம் உண்டு. 2வது அது அவருடைய வேர்ஷனை சொல்றார். அதுல சிங்கள கதை என்று தான் எழுதியிருக்கிறார். சிங்களர் கதை என்று சொல்லி. ஆனா அதுல உள்ள பெரிய நன்மை என்னன்னு சொன்னால் அதுல ஒரு பாசிட்டிவான விஷயம், அதுல இருக்கிறபடியே அந்த செய்யுள்களுடைய அந்த இலக்கங்கள், இப்ப நாங்க ஆதாரம் காட்டுறதா இருந்தா இந்த செய்யுள் இலக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் மிஸ் பண்ணாம சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுல வந்து சாராம்சப்படுத்தி சின்ன சின்னதா சொல்லியிருக்காரு. அந்த விஷயமும் அடுத்தது அவருடைய வேர்ஷனை சொல்லியிருக்காரு. மகாவம்சம், சூலவம்சம், இதை தவிர தீபவம்சம் கொண்டு உள்ளது. தீபவம்சம்னா அந்த சிஹல் அட்டகத்தாவோட சேர்த்து சொல்லப்பட்ட அந்த மூல நூல், மூலாதார நூல், மகாவம்சத்துக்கு ரெஃபர் பண்ற நூல், ரெஃபரன்ஸா இருந்த நூல் தீபவம்சம். தீபவம்சம் என்ன அதையும் பிற்காலங்களில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு பட்ட இருக்கின்றதா அல்லது அப்படியே? இல்ல, தீபவம்சம் அப்படியே இருக்கு. அந்த தீபவம்சத்தையும் சிஹல் அட்டகத்தாவையும் பேஸ் பண்ணி தான் மகாவம்சம் வருது. ஆனா அந்த சிஹல் அட்டகத்தாவையோ அல்லது இந்த தீபவம்சத்தையோ யார் எழுதினார்கள் என்றதுக்கான எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும் இல்லை. அதாவது எழுதியவர் யார் என்றது தெரியாது இதுவரைக்கும்.
இந்த தமிழில் நீங்கள் மொழிபெயர்த்த இந்த மகாவம்சத்தை புத்தகமாக நீங்கள் நூல் வடிவிலே அச்சிட்டு விட்டீர்களா அல்லது அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதா? தமிழ்ல நான் உங்களுக்கு காட்டலாம். இப்போது தமிழில் வெளிவந்திருக்கிற என்னுடைய அந்த மொழிபெயர்ப்பு இதுதான். ஓகே. இது 6வது வால்யூம். ஆமா. இதுல தான் தமிழ் மக்களுக்கு எதிரான முழு கதைகளையும் சொல்லியிருக்கிற அந்த வெர்ஷன் வந்து இந்த வெர்ஷன். இந்த புத்தகம் எப்பொழுது நீங்கள் எழுதி முடித்த எப்பொழுது வெளியீடு செய்யப்பட்டது? இது வந்து இந்த வருஷம் இப்பதான் வந்தது, இப்பதான் வெளிவந்திருக்கு. அப்ப வெளியீடு செய்யவில்லை. நான் இலங்கையில இது சம்பந்தமான கூட்டங்கள் நடந்தது. நான் இப்ப சமீபத்துல போயிருந்த நேரம் யூனிவர்சிட்டிகள்லையும் யாழ் பல்கலைக்கழகத்துல நடந்தது. பிறகு அங்க எங்கட புத்தகம் என்று அவர்கள் செய்தார்கள். கொழும்புல நடந்தது. வவுனியா யூனிவர்சிட்டி ஏற்பாடு செய்து இப்படி பல்வேறுபட்ட இடங்களில் இது பற்றிய கூட்டங்கள் நடந்தது. வெளியீடு என்று சொல்லி இப்ப இனிதான் நோர்வேல ஒஸ்லோல அதற்கான ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன். நோர்வேல மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடம் வந்து இது மக்கள் அறிய வேண்டிய புத்தகம் என்னென்னு சொன்னா இந்த மகாவம்சத்தை இந்த மகாநாச வம்சத்தை தமிழ் மக்களும் வாசித்தால் தான் தெரியும் ஏன் தேசிய தலைவர் மகாவம்ச மனநிலை என்று சொன்னவர் என்பது. சொன்னார். நல்லது சரவணன், நாங்கள் எங்களை முடிவுக்கு முடிவு செய்கின்ற நேரத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இறுதியாக நீங்கள் மிகச் சுருக்கமாக ஏதாவது சொல்லியிருந்தால் மிகச் சுருக்கமாக சொல்லலாம். இந்த 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 மகாநாசம் என்று சொல்றதுக்கு அது வந்து மிகவும் அதுக்கு நியாயம் செய்யக்கூடிய அளவுக்கு அதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு நமக்கு நிறைய முடியும். சிங்கள சூழல்ல இதை வந்து கதைக்க முடியாம இருக்குது. இப்போ வந்து நான் மெதுமெதுவாக இந்த சிங்களத்திலையும் இதை பற்றி பேச தொடங்கி இருக்கிறேன். ஆகவே இந்த ஆர்கியூமெண்ட்டை நாங்கள் அவர்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு. ஏனென்றால் புனிதப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு நீங்க எதன் மீதும் கேள்வி எழுப்பலாது. அப்படி கேள்வி எழுப்பினா அதை நீங்க விரோதியாக துரோகியாக வந்து ஆக்கப்பட்டு விடுவீர்கள். அப்ப அது உங்களுக்கு தெரியும். பௌத்தம் வந்து பௌத்த நாடுன்னு அது வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஷர்ட்டுகள்லயோ உடைகள்லயோ கூட ஒரு பௌத்த சக்கரம் இருந்துடக்கூடாது, புத்தனுடைய முகம் இருந்துடக்கூடாது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். உள்ளுக்கு சிறை தண்டனை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அப்ப சட்டங்கள் பாயிற அளவுக்கு வந்து மிக இறுக்கமான ஒன்றுக்குள்ள போகுதுன்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த தம்மதீப கோட்பாடு தான். அதுதான் இன்றைக்கு அதைத்தான் உடைக்கணும். நாங்கள் சித்தாந்தத்தை தானே உடைக்கணும்னு சொல்றோம் எப்பயும் வந்து. உண்மையில நபர்களை தூக்கி சரி வராது. உண்மையில சித்தாந்தம் ரிவர்ஸ்ல போகணும்னு சொன்னா இந்த தம்மதீப கருத்தாக்கம் தான் உடைப்படணும். இதைத்தான் உடைப்பட அரசாங்கங்களால் வெளியிடப்பட்ட இப்படியான புத்தகங்கள் இப்படியான இனவாதத்தை பரப்புகின்ற மதத்தின் பேரால் இனவாதத்தை பரப்புகின்ற இப்படியான புத்தகங்களையும் வந்து மார்க்சிச கொள்கையுடன் வந்த NPP அரசும் அதை கடைப்பிடிக்கின்றது என்பது மிக கவலையாக இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இது என்ன இந்த NPP அரசு உண்மையிலே நேர்மையாக நடத்துமா தமிழர்களை? இப்படியான ஒரு புனையப்பட்ட இனவாதத்தை தெளிக்கின்ற அந்த சமயம் சார்ந்த புத்தகங்கள் உண்மையிலே வெளியிலே வர வேண்டுமா? கண்டிப்பாக இது நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பு செய்தது வந்து மிக சிறப்பான வேலை. இதை கண்டிப்பாக எத்தனை தமிழ் மக்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இந்த புத்தகத்தை கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு சென்றால் அது பிரயோசனப்படும் என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் அந்த வகையில் இன்று இந்த அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலிக்கு உங்களுடைய நேர்காணலை எங்களுக்கு வழங்கியமைட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் அடுத்த ஒரு சந்திப்பில் நாங்கள் கண்டிப்பாக இந்த தம்மதீப கொள்கை சம்பந்தமாக விரிவாக பேசுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. திருமிகு என் சரவணன். நன்றி. வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.